அன்பு நண்பர்களுக்கெல்லாம் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுவிட்ச் போர்டு கட்டிங். அதாவது சுவிட்ச் போர்டு கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுவிட்ச் போர்டை கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டவுனுக்கு போக வேண்டியிருக்கும். இப்போ நம்ம கிராமப்புறங்களில் இருக்கோன்னா நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுக்காகவே இந்த மாதிரி மிஷின் இருக்கிற இடத்துல சுவிட்ச் கார்டு மிஷின் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஹைட்ராலிக் மெத்தட் இருக்கும். இது நார்மல் மிஷினு. நம்ம மிஷினுக்காக கட் பண்ணுறதுக்காக டவுனுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். டவுனுக்கு எடுத்துகிட்டு போகாமல் நாமளே கட் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி கட் பண்ணிக்கலான்றத நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவாக பண்ணி போட போகிறோம். அதை நீங்கள் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது இது பாருங்கள், இந்த போர்டு இது நார்மலாக ஒரு போர்டு, ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போர்டு தான். இதில் வந்து இந்த 5 பின்ஸ் சாக்கெட்டும் ஒரு 2 பின்ஸ் சாக்கெட்டையும் வந்து வச்சு கொடுக்க சொல்லி ஒரு நண்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நானே வந்து அந்த மிஷினே இல்லாமல் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது எப்படி கட் பண்ணி போடுறதுங்கிறதும் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் போர்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த போர்டெல்லாம் நானே கட் பண்ணி போட்டது தான். இது பாருங்கள். இது அடுத்து இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் போர்டு இந்த மாதிரி கிடைக்குது மார்க்கெட்டில். இல்லை அது மாதிரி வாங்கி வந்து நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இல்லை நானே போர்டு வச்சுருக்கேன், நானே எப்படி கட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்க வால் கட்டிங் மிஷின், அதாவது வந்து சுவராக இருக்கிற மிஷின் இருக்குது பாருங்கள், வால் கட்டர். அதை வந்து யூஸ் பண்ணி நாமளே வந்து இந்த மாதிரி கட்டிங் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் போர்டை. நமக்கு தேவையான யூஸ்ஃபுல்லாக ஒரு போர்டை ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி உருவாக்குறதுன்றதை இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு போர்டு எடுத்துக்குவோம். அதாவது 2 சாக்கெட்டு 5 பின் சாக்கெட்டும் இதை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி 2 சாக்கெட் எடுத்துக்கிறோம், 2 ஸ்விட்ச் எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையானது நம்ம இப்போ இதை தான் வந்து கட் பண்ணி போட போகிறோம். அது எப்படி கட் பண்ணி போடுறதுன்றதை இப்போ உங்களுக்கு வீடியோவை நான் காட்டுறேன். உங்களுக்கு இது ஒரு காணொலி தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களும் எலக்ட்ரிஷியனுக்கோ இல்லை நார்மலாக வீட்டில் நம்மளே யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்களே வந்து கட் பண்ணி ஒரு போர்டை ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்துக்கிறோம். இது வந்து 4க்கு 6. இதில் எத்தனை சாக்கெட் உட்காது, எத்தனை சுவிட்ச் உட்காதுன்றதை பார்த்துருவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சுவிட்சு 2 சாக்கெட் உட்கார வச்சிடலாம். இப்போ இந்த போர்டை கட்டிங் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பேப்பரை பிரிச்சுட்டு மார்க் பண்ணிவிடுவோம். இது எப்படின்றத மார்க் பண்ணி போட்டுருவோம். இப்போ நம்ம வச்சு பார்த்துருவோம். சாக்கெட்டு சுவிட்சு எல்லாத்தையும் வச்சு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 4 உட்கார வச்சுக்கலாம். நம்ம சாக்கெட்டு 2யும் 2 சுவிட்சையும் உட்கார வச்சு நம்ம கட்டிங் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, சுவிட்சோட அளவையும் சாக்கெட்டோட அளவையும் எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1.2 சுற்றுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்குது. சென்டிமீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சுவிட்சையும் அளவு எடுத்துங்க. அதிகமாக இல்லாமல் ஒரு கரெக்டான அளவில் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் கணக்கில் ரவுண்டு மிச்சமாக வைக்கலாம். அதிகமாக வச்சுருந்தா நம்ம போல்ட் முடுக்கிறதுக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து கரெக்டாக அளவு வச்சு கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது நாம் வந்து இந்த சாக்கெட்டை வந்து அளவை கரெக்டாக வச்சு பார்த்துக்குவோம். இது எந்த இடத்துல உட்காருதுன்றதை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம சென்டரில் வச்சுக்குவோம், அளவு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம 1 இன்ச்சு 1 சுத்துன்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் வச்சுக்கிட்டேன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்சோட அளவை நம்ம எடுத்து அதே அளவை இங்கே எடுத்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அளவை வச்சு அதே அளவில் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிட்டோம். நம்ம சுவிட்சுங்களை வச்சு இப்போ மார்க் பண்ணிக்குவோம். எந்த அளவுக்கு வெட்டணுன்றதை நம்ம ஒரு கரெக்டான அளவை வச்சுக்குவோம்.
இதை ஒரு அளவாக வச்சு நம்ம முன்னாடி மார்க் பண்ணி திரும்ப காடி எடுத்துடலாம். இப்போ சாக்கெட்டு அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி இங்கே சுவிட்ச் அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. அதே லெவலில் கோட் அடித்து கட்டிங் போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம கட்டிங் போடுறதுக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம கட்டிங் போட்டுற வேண்டியது தான். நம்ம சோறாக இருக்கிற வால் கட்டிங்கை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சோறாக இருக்கிற வால் கட்டர் மிஷினு. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டீல் கம்பியாக இருக்கிறோம் பாருங்கள், கம்பி இரும்பு இந்த மாதிரி ஏட்டத்தை கட் பண்ணுற வீலை நம்ம எடுத்து இதில் ஸ்ட்ரீட் கட்டரை போட்டுக்கிறோம். நம்ம சோறாக இருக்கிற மிஷின் தான். அதில் வந்து நம்ம இந்த வீலை மாற்றிக்கிறோம். வீல் மட்டும் மாற்றிட்டு இப்போ இதால் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம வால் கட்டரால் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் இந்த மூளை கார்னரில் மட்டும் லேசான பிடிப்பு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்ஷர் பிளேடை, நல்ல பிளேடோ இல்லை உடஞ்ச பிளேடோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லேசாக உள்ளே விட்டு அறுத்துக்கிட்டாலே போதுமானது. பாருங்க. இப்போ காடி விழுந்துருச்சு. நம்ம இப்போ சாக்கெட்டை சுவிட்சையும் இதில் போட்டு பார்த்துருவோம் சரியாக இருக்குதான்னு. இப்போது நம்ம கட் பண்ண காடியில் நம்ம சுவிட்ச் சாக்கெட்டை போட்டு பார்த்துருவோம் கரெக்டாக இருக்குதான்னு. கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். இப்போது கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம போட்ட காடி கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்க்ரூக்கு மார்க் பண்ணி ஓட்டையை போட்டுற வேண்டியது தான். நம்ம ஸ்க்ரூ மார்க்கை இப்போ மார்க்கரால் மார்க் பண்ணிவிட்டு ஓட்டையை போட்டுருவோம். இப்போ நான் வந்து மார்க்கரை வச்சு மார்க் பண்ண போகிறோம். முதல்ல நேராகுதான்னு கரெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ மார்க்கரால் மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் மிஷினால் நம்ம ஓட்டை போட்டுக்க வேண்டியது தான். மார்க்கிங் வந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துலலாம் ட்ரில் மிஷினால் இந்த சுவிட்சியோட போல்டு நெட்டு போல்டு போகிற மாதிரி கரெக்டாக ஹோல்ஸை பண்ணிக்கிறோம். போட்டு வச்ச மார்க்கில் இப்போ நம்ம ட்ரில் மிஷினால் ஹோல்ஸை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஹோல்ஸை போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபிட்டிங் பண்ண வேண்டியது தான். சாக்கெட் சுவிட்ச் எடுத்து வச்சு ஃபிட்டிங் போட்டுக்கலாம். சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டுருக்கும். அடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதில் வந்து ஒயர் கனெக்ஷனுக்காக வெளியிலேருந்து உள்ளே வரதுக்காக 2 ஹோல்ஸை போட்டுக்கிறோம். ஒயர் உள்ளே வரதுக்காக ஒரு 2 ஹோல்ஸை போட்டுக்குவோம். மார்க் பண்ண இடத்துல 2 ஓட்டையை போட்டுடலாம்.
இப்போ ஹோல்ஸை போட்டாச்சு. இப்போ இதை வந்து சுவிட்ச் சாக்கெட்டில் செட் பண்ணிட்டு ஒயர் கனெக்ஷன் போட்டுக்க வேண்டாம். அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த ஸ்க்ரூவை கழட்டிடுவோம். ஷீட்டை கழட்டிட்டு நம்ம சுவிட்சையும் சாக்கெட்டை வச்சு ஃபிட் பண்ணி விடுவோம். அதுக்கு இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி எடுத்துருவோம். நம்ம அதுக்கு முன்னாடி இதை கழட்டிட்டு சுவிட்சு சாக்கெட்டை ஃபிட் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம பாக்ஸை விட்டு ஷீட்டை கழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சாக்கெட்டை வச்சு முடிக்கிடுவோம். சாக்கெட்டு சுவிட்சு எல்லாத்தையுமே வச்சு டைட் பண்ணிவிடுவோம். போல்ட்டு நெட்டு போல்ட்டு போட்டு இப்போது நம்ம வரிசையாக எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிக்கிட்டே வந்துடுவோம். அதுக்கப்புறம் கனெக்ஷனை போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம போட்ட நெட்டு போல்ட்டை எல்லாத்தையுமே டைட் பண்ணி வச்சுருவோம். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வயர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரூவை டைட் பண்ணியாச்சு. நெட்டு போல்ட்டை வந்து டைட் பண்ணியாச்சு. சுவிட்சை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு போர்டை ஃபிட் பண்ணிட வேண்டாம். வயர் கனெக்ஷன் எப்படி போகிறதுன்றது இப்போ உங்களுக்கு காட்டுறோம். நம்ம வந்து இப்போ நியூட்ரலுக்காக ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். நியூட்ரல் லைனை வந்து 2 சாக்கெட்லேயும் லெஃப்ட்டில் வர மாதிரி கனெக்ட் பண்ணி செய்யுங்க. அதாவது வந்து இப்படி பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரல் வந்துடணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் வந்துடணும். மேலே பார்த்தீங்கன்னா எர்த்திங் வந்துடணும். அந்த மாதிரி தான் கனெக்ஷனே போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு பொருளை போட்டாலும் கரெக்டான அமைப்பில் சுவிட்ச் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கும். இல்லைனா கண்ட்ரோல் இல்லாமல் நேராக போயிடும் கரெக்ட். அதாவது லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்லேயும், ரைட் சைடில் வந்து நியூட்ரலையும், அடுத்து லெஃப்ட்டில் வந்து பேஸையும் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து என்ன பண்ணால் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோன்னா அந்த பொருளை சுவிட்ச் கண்ட்ரோல் ஆகாது. கண்ட்ரோல் ஆகாமல் நேராக போக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் சுவிட்சில் ஜாயின் பண்ணி பேஸை கொண்டு வரும்போது ரைட் சைடில் கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லா பொருளுமே அது சுவிட்ச் கண்ட்ரோலில் போகும். அது கண்ட்ரோல் இல்லாமல் நேராக போகாமல் இப்படி போகிறது தான் நல்லாயிருக்கும், கரெக்டானது. அதனால் வந்து நீங்கள் சுவிட்ச் கண்ட்ரோலில் போட்ட உடனே ரைட் சைடில் வர மாதிரி பேஸை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் நியூட்ரல் லைனை கொடுத்துருங்க. அப்படி தான் நானும் போட போகிறேன். பாருங்கள். இப்போ சுவிட்சில் வந்து ரெண்டுலேயும் கீழே கொடுத்துருங்க பேஸை. நியூட்ரல் லைனை வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டு பின் சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வரும். திருப்பினா நேர்கோட்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த ரைட் சைடில் கொடுக்குறது தான் லெஃப்ட்டில் வந்துடும். நம்ம இப்போது லெஃப்ட்டில் நியூட்ரல் லைனை கொடுத்துருவோம். 2 சாக்கெட்லேயுமே நம்ம நியூட்ரலில் நேராக ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட என்ன பண்ணுறோன்னா நம்ம நியூட்ரல் லைனை வெளியே இதில் ஜாயின் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்து அது இன் லைனாக கொடுத்துட்றோம். பேஸை வந்து இந்த சிவப்பு வயரில் நம்ம சுவிட்சோட கீழ் பகுதியில் கொடுத்து வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரி கொடுத்துக்க போகிறோம். அடுத்து நம்ம சுவிட்சிலேருந்து இப்போ சாக்கெட்டுக்கு வந்து கொடுக்க போகிறோம் பேஸை. இந்த மேல் பக்கத்தை சுவிட்சோட மேல் பகுதியிலேருந்து கீழே இப்படி கொண்டு வந்து இந்த நம்ம லெஃப்ட்டில் இப்போ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்டாக தெரியும். திருப்பினீங்கன்னா ரைட் சைடில் வந்துடும். இந்த லெஃப்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா இதோட இந்த சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி கொண்டு வந்து இதை இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து கொடுத்துருங்க சாக்கெட்டில். அதேமாதிரி இந்த சுவிட்சிலேருந்து இந்த சாக்கெட்டு கொண்டு வந்து கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு நேர்கோட்டில் தெரியும். திருப்பினோடனே ரைட் சைடுக்கு வந்துடும். பின்பக்கம் பார்க்கும்போது லெஃப்டாக தெரியும். இப்போ இதுலேருந்து சுவிட்சோட மேல் பகுதியிலேருந்து சாக்கெட்டோட கீழ் பகுதி கொடுத்துருங்க. அதேமாதிரி இந்த சுவிட்சிலேருந்து இதோட கீழ் பகுதியில் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணால் கரண்ட் வந்து பேஸ் வந்து நமக்கு அந்த வழியே வந்து கீழே வந்து இப்படி சாக்கெட்டில் வந்து லெஃப்ட்டில் இப்போது பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் இருக்கும். திருப்பினீங்கன்னா ரைட் சைடு வந்துடும். இப்போ இந்த லெஃப்ட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சுவிட்சிலேருந்து இந்த சாக்கெட்டுக்கு கீழே இதில் கொண்டு வந்து பாருங்க, கரெக்டாக கொண்டு வந்து லெஃப்ட்டில் ஜாயின் பண்ணிச்சு. அடுத்து நம்ம இது வந்து 2 சுவிட்சில் இணைக்கப்பட்டிருக்கிற வயர் தான் நமக்கு பேஸ். இப்போ நம்ம இதுலேருந்து பேஸை கொடுத்து வெளியே எடுத்துக்கிறோம். வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரோம் லைனை. அடுத்து நியூட்ரல் லைனை வந்து வெளியிலேருந்து இதை உள்ளே கொண்டு வந்து வரும். அடுத்து எர்த்திங் வந்து இதில் வந்து இந்த 2 மேலே இருக்கிற பாருங்கள், மேலே இருக்கிற 2 கனெக்டர்லையும் கொடுத்துருங்க. அது வந்து எர்த்திங்க்கு யூஸ் ஆகும். இப்போது இது வந்து பச்சை வயரை வந்து நியூட்ரலுக்கு யூஸ் பண்ணிங்க. அடுத்து நம்ம அந்த கருப்பு கொடுத்துருக்கு பார்த்தியா, இது வந்து ரைட் சைடில் இருக்குதுல்ல, திருப்பின உடனே லெஃப்ட்டுக்கு வந்துடும். இப்படி திருப்பின உடனே லெஃப்ட்டில் வந்துடும். அது ரைட் சைடில் வந்துடும் பேஸு. அந்த பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வரும். இப்போ இதில் வந்து நியூட்ரல் கொடுத்துருங்க. பேஸை வந்து நம்ம சுவிட்சில் 2 சுவிட்சிலையும் கனெக்ட் பண்ணிருக்கலையா ரெட் கலர் வயரு, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேஸை இதில் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ கனெக்ஷனை போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், நியூட்ரல் லைன் வந்து சாக்கெட்டில் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வரும். அதே திருப்பினீங்கன்னா ஆப்போசிட்டில் லெஃப்ட்டில் வந்துடும். இது நியூட்ரல் லைனு. சாக்கெட்டில் 2 முனையிலையும் கொடுத்துருங்க. லெஃப்ட்டில் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுங்க. அப்புறம் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பேஸை கொடுத்துருங்க. ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பாருங்கள் ஒயரு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பேஸை கொடுத்துருங்க. சுவிட்சில் வந்து சாக்கெட்டுக்கு வந்து அப்படியே லெஃப்ட்டில் கொடுத்துருங்க. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் லெஃப்ட்டில் வந்துடும். திருப்பினீங்கன்னா ஆப்போசிட்டில் ரைட் சைடு வந்துடும். இப்போ இதில் லெஃப்ட்டில் கொடுத்துருங்க. அதேமாரி இந்த சுவிட்சிலேருந்து அதை வந்து அதேமாரி ஆப்போசிட்டில் இந்த சைடில் சிவப்பையும். இது வந்து நியூட்ரல் லைன். இது கருப்பு கொடுத்துருங்க. இது வந்து எர்த்திங், அதாவது நியூட்ரல் இல்லை எர்த்திங். இந்த பச்சை வயர் வந்து எர்த்திங்காக. இது எர்த்திங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். எர்த்திங் போட்டு செஞ்சிங்க. இப்போ இதுதான் முடிஞ்சது சுவிட்ச் போர்டு கட்டிங்கு. இதை வந்து பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம திருப்பி போட்டு ஃபிட்டிங் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஃபிட்டிங் பண்ணிட்டு நம்ம ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்துருவோம். சுவிட்ச் போர்டு கட்டிங் முடிஞ்சது. இப்போ இது வந்து சேல்ஸிங்காக வச்சுருக்குது. சேல்ஸிங் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் யூஸ் பண்ணாமல் சும்மா நார்மலாக பேஸ் நியூட்ரலில் மட்டும் போட்டு விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் கனெக்ஷன் பண்ணும்போது இந்த க்ரீன் வயரையும் சேர்த்து எர்த்திங் கொடுத்துங்க. அதான் நல்ல உங்களுக்கு பாதுகாப்பாகவும் சேஃப்டியாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் இதை ஃபிட்டிங் பண்ண போகிறேன். பாக்ஸ் வந்து செய்து முடிச்சாச்சு. இப்படி தான் செய்யணும். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். கிராம பகுதியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மிஷினை தேடி போக தேவையில்ல. நீங்களே கட்டிங் மிஷின் வச்சிங்கன்னா அதிலே கட் பண்ணி அடுத்து ட்ரில் மிஷினாலும் ஓட்ட போட்டு நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் செட் பண்ண போர்டு சரியாக இருக்குதான்னு கரண்ட்டை கொடுத்து பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்லேயும் நியூட்ரலையும் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து பேஸு கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து நியூட்ரலில் கொடுத்து வரணும். இப்போ கரெக்டான அதே அமைப்பில் இங்கே வரணும். ரைட் சைடில் பேஸ் வரணும், நியூட்ரல் வந்து இதில் வரணும். செக் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம டெஸ்டர் வச்சு பார்க்குவோம். இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த ரைட் சைடில் வரணும் பேஸு. அது இண்டிகேட்டர் எழுதி பாருங்கள். இது பேஸு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சுவிட்ச் நேரத்தில் நின்று போச்சு பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஸ் வரணும். கரெக்டாக வருது பாருங்கள். இது சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் லைன். இப்போ இது நியூட்ரல் லைனு, இதில் வரக்கூடாது, வரல. நம்ம இப்போது சரியாக போர்டு வந்து சரியாக வச்சுருக்குதுன்றது அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஃபேனை போட்டு பார்த்துடலாம். செஞ்ச போர்டு வேலை செய்தான்னு பார்த்துருவோம். இப்போ ஃபேன் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம செஞ்ச போர்டில் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டெஸ்டிங்கும் பார்த்தாச்சு. இதுதான் போர்டு செய்கிற முறை. இப்போ இதை வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். டவுனுக்கு போயிட்டு மிஷினில் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே வந்து ஒரு கட்டிங் மிஷின் இருந்தாலும் ட்ரில் மிஷின் இருந்தாலும் ரெண்டையும் வச்சு நீங்களே ஒரு போர்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.